சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இஸ்ரேல் என்ன முள்ளமாரித்தனம் பண்ணாலும் சரி பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணுறது அமெரிக்கா. இது வரைக்கும் 50 முறைக்கு மேலே இஸ்ரேல் மேலே யுஎன் யுனைடெட் நேஷன் சார்ஜ் பண்ணதில் அதை வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அதை காப்பாற்றினது அமெரிக்கா. 2 பேருக்கும் சமீப காலத்தில் ஃபோனில் கட்டி பிடிச்சி கொண்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை. நான் டேட்டாஸ் உள்ளுக்குள்ளே தோண்டி ஒரு ஆர்வம் வந்துடும்ல, வாடா வந்துட்டாங்கடா அப்படின்னு ஆர்வம் வந்துடும்ல, வந்துன்னு உள்ள தோண்டி நோண்டி பார்த்தா பயங்கரமான பிரச்சனை. ஃபோன்லேயே சண்டை போட்டுக்கிறாங்க. லவ்வர்ஸா அவங்க ஃபோன் சரி பிரேக்கப் அப்படி வச்சுங்களேன். இப்போ அப்புறம் அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக இருந்த இன்னும் இருக்கிற ஜப்பான் இருக்கான்ல, அவனும் தன்னோட இதை கொஞ்சம் விட்ரா பண்ண ஆரம்பிச்சான். இந்த பாண்ட் இருக்குல்ல, அமெரிக்கா பாண்டு. அப்போ அமெரிக்கா பேன் நிற்கிறான். கிட்டத்தட்ட ஒரு மாளிகை கூட கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் அமெரிக்கா. நிலைமை அப்படி. அதனால அமெரிக்கா இறங்கி வர முடியாத ஒரு சூழல். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த இஸ்ரேல் சிக்கல் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்மளில் பலருக்கு இருந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த சர்வதேச அமைப்புகள், சர்வதேச உடன்படிக்கைகள்லாம் இருக்கே, அதெல்லாம் எதுவுமே யாருமே கேட்கலையா, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு இருந்துச்சு. இப்போ அது சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று, சர்வதேச அளவிலான பல உடன்படிக்கைகளை அமெரிக்கா இஸ்ரேல் மீறுறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கு. விரிவாக பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். ஒரு வழியா சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் இது இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாம், சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்ணை எடுத்து அப்படி லேசாக டார்ச் லைட் அடிச்சு காமிச்சு ஓகே சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி முதல் முறையா இந்த சர்வதேச ரீதியிலான சிக்கலா இதை கொண்டு போறாங்க, பேசுறாங்க, விமர்சிக்கிறாங்க. புட்டின்லாம் கூட சொல்லியிருந்தார். நிறைய செய்திகள் பார்க்குறோம். என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இதுக்கப்புறமாவது இது ஒரு சர்வதேச பிரச்சனையா கருதி ஒரு சொல்யூஷனுக்கு வருவாங்களா? நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி சர்வதேச அளவில் என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாங்க, திரும்ப ரொம்ப ஓவராக பண்ணிட்டுக்கான்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இஸ்ரேல் என்ன முள்ளமாரித்தனம் பண்ணாலும் சரி பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணுறது அமெரிக்கா. இது வரைக்கும் 50 முறைக்கு மேலே இஸ்ரேல் மேலே யுஎன் யுனைடெட் நேஷன் சார்ஜ் பண்ணதில் அதை வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அதை காப்பாற்றினது அமெரிக்கா. இந்த பாலஸ்தீன மக்களை காசா மக்களை கொண்டாலும் சரி, வெஸ்ட் பெங்கால் மக்கள் கொண்டாலும் சரி, லெபனானில் போட்டு அடித்தாலும் சரி, சர்ச்சை போட்டு அடித்தாலும் சரி, என்னென்ன பண்ணாலும் சரி, இவங்க எல்லாம் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மோசம் நடந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டு உறவுலேருந்து எல்லாத்தையும், அதாவது ஒரு முறை 2 முறை இல்லை, எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு பேசி அப்படி இந்த பக்கம் பயங்கர ஆர்குமெண்ட், இந்த பக்கம் ஆர்குமெண்ட்டு அப்படின்னு வேலையில்லாத வெட்டி பயிர் நினப்பு எல்லாம் பண்ணி முடித்து ஓகே நெத்தன்யாகு அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு வந்தாச்சு. அப்படின்னா நோ அப்படின்னு இங்கே வீட்டோ பவர். அப்போ என்ன வெண்ணெய்க்கு இங்கே இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா 5 நாடுக்கு மட்டும் வீட்டோ பவர், என்ன ஃபவுண்டர் அதுக்கு. அப்போ 5 நாட்டில் குறைஞ்சபட்சம் 2 நாடாவது 3 நாடாவது மெஜாரிட்டி வீட்டோ பவர் பண்ணால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னா இது பரவாயில்ல. 5 நாட்டில் யாராவது ஒரு நாடு வீட்டோ பவர் நான் முடியாது அப்படின்னா முடியாது தான். அப்போ என்னத்துக்கு இந்த 4 பேர் பேன் வேடிக்கை பார்க்கணுமா? அந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறத பூரா கலைச்சிட்டு புதுசாக கொண்டு வரணும். ஏன்னா இப்போ ஒற்றை தலைமை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். சரி, இது எல்லாத்துலேயும் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி வறண்ட பாலைவனம், நாக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகி இருக்குது பார்த்தீங்கல்ல. சப்ஜெக்ட் இன்னும் உயிரிழக்காக இருக்குல்ல. இந்த மாதிரி இந்த உலக மக்கள், உலகம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு லேசாக உயிர் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இதில் காஞ்சனா படத்தில் ஒரு இது வரும், டயலாக் வரும், பேய்க்கும் சண்டை அப்படின்னு ஒரு இது வரும். அது ஊரே வேடிக்கை பார்க்குது. அதை ஊரே வேடிக்கை. இப்போ உலகமே வேடிக்கை பார்க்குது. அதாவது முட்டா பீஸுக்கும் முரட்டு பீஸுக்கும் சண்டை, அதை உலகமே வேடிக்கை பார்க்குது. ஒரே நிமிஷம், எது யாருன்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க, அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கட்டுமே தான். என்ன, ஒரு முட்டா பீஸுக்கும் முரட்டு பீஸுக்கும் சண்டை, அல்லது ஒரு என்ன சொல்லுது, ஒரு கிரிமினல் அதிபருக்கும் ஒரு ஒரு முட்டாள் அதிபருக்கும் சண்டை. இது எப்படி எந்த மாதிரி புரிஞ்சுக்குவீங்கல்ல, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம மக்களுக்கு புரியாதுன்னு ஒன்று இருக்கா? நம்ம அவ்வளோ பேசியிருக்கோம், கொஞ்சம் நஞ்சமாக பேசியிருக்கோம்.
எதெடுத்தாலும் வந்து இங்கே இஸ்ரேல், இது ஈரான், இது ஹர்மோஸு, இது சைனா, இந்த பக்கம் வந்து செங்கடல், இந்த பக்கம் பெர்ஷியன் கல்ஃபு, அப்புறம் ஒவ்வொரு முறையும் வந்து அப்படியே ஒவ்வொரு நாடாக சொல்லி எல்லார் மனசுலையும் வந்து அப்பா இது அப்படின்னு எடுத்தாச்சுன்னா இந்த வந்து கல்ஃபு ஜிசிசி, அதுக்கப்புறம் நான் ஜிசிசி அரப் கண்ட்ரி அப்படின்னு ஆரம்பித்து எல்லாம் வந்து மனப்பாடம் ஆயிருக்கு எல்லா மக்களுக்கும். அந்தளவுக்கு பேசுகிறதுனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படின்னா முட்டா பீஸுங்கிறது ட்ரம்ப்பு, மொரட்டு அல்லது கிரிமினல் பீஸுங்கிறது வந்து நெதன்யாகு. 2 பேருக்கும் சமீப காலத்தில் ஃபோனில் கட்டி பிடிச்சி விட்டுருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. ஆமாம், சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை. நான் வந்து டேட்டாஸ் வந்து உள்ளுக்குள்ளே தோண்டி ஒரு ஆர்வம் வந்துடும்ல, வாடா வந்துட்டாங்கடா அப்படின்னு ஆர்வம் வந்துடும்ல, வந்துன்னு உள்ளே தோண்டி நோண்டி பார்த்தா பயங்கரமான பிரச்சனை. ஃபோன்லேயே சண்டை போட்டுக்கிறாங்க. லவ்வர்ஸா அவங்க? ஃபோன் சரி பிரேக்கப் அப்படி வச்சுக்கங்களேன். இப்போ வந்து நல்ல ஒரு வார்த்தை, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரேக்கப். இப்போ என்னென்னா ஏற்கனவே அந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அதை 2.0 கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அது வந்து திடீர்னு பார்த்தா சவுதி அரேபியா, கத்தார் அண்டு UAE 3 பேர் வந்து என்னை வந்து கெஞ்சினாங்க, அதனால் நான் வந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒரு வெண்ணையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து 2-3 ஐட்டம் சொல்கிறாங்க. நீ வந்து திரும்ப போய் அங்கே அடிக்கணும் அப்படின்னா சரியான காரணம் கொடுக்கணும். ஏற்கனவே நீ வந்து இது வரைக்கும் பிடுங்கின ஆணி பூரா தேவையில்லாத ஆணி. ஈரானை போய் அடித்த, ஸ்கூல் பிள்ளைகளை எல்லாம் செஞ்ச, என்ன சாதிச்ச? சைனா போனால் என்னென்னவோ பேச்சுவார்த்தை பண்ண போகிறேன்னு சொன்னேன், அங்கே என்ன சாதிச்ச? ஒரு விஷயம் கேட்பாங்கல்ல, திடீர்னு வந்து கிரீன்லாண்டை நான் வந்து மொத்தமாக சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன், கனடாவை சேர்த்துக்க போகிறேன்னு சொன்னேன், எல்லாத்தையும் போட்டு உலட்டினேன். அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவுக்கு வந்து 50% டேக்ஸு, சைனாவுக்கு வந்து 150%, அப்புறம் 500% டேக்ஸ்னு சொன்னேன். அங்கே என்ன சாதிச்ச? கடைசியில் சுற்றி மற்றி பார்த்த உடனே அந்த இது நம்ம சுந்தரராஜன் சொன்ன மாதிரி தான், அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி. நீ என்னத்தை பண்ணாலும் நீ பிடுங்கினது பூரா தேவையில்லாத ஆணி. ஓகே, இப்போ சண்டை போட்டேன், பெரிய பெரிய கப்பல்லாம் கொண்டு போனேன், ஃபைட்டர் ஜெட்லாம் கொண்டு போனேன். உலகத்தில் வந்து எந்த ஒரு ரேடாராலையும் தொட முடியாத ஃபைட்டர் ஜெட் F-35 அப்படின்னேன். அதை 2 இதை வந்து அடிச்சு விட்டாங்க அங்கே எங்கள் ஈரானில். அப்போ நீ வந்து அதோட அந்த விற்பனை என்ன அடிச்சு விட்டாங்கன்னா, அது ஒரு இதோட விலை வந்து உதாரணத்துக்கு ஒரு 20 கோடி வச்சுக்கங்களேன், 30 கோடி வச்சுக்கங்களேன், சும்மா உதாரணம் சொல்கிறேன். அது 30 கோடியோடு போகாது. அதுக்கு வந்து ஒரு 50 ஃப்ளைட்டுக்கு 100 ஃப்ளைட்டுக்கு ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்களே நாடுகள், அவங்க வந்து ஆர்டர் வந்து கேன்சல். அதுக்கப்புறம் அயன்டோம், இப்படி எல்லா இடத்துலையும் வந்து உன்னோட வீக்னஸை வெளியில் பப்பர்பான்னு காமிச்சதை தவிர நீ என்ன சாதிச்ச? இப்போ அடுத்த கட்டமாக ஏதோ ஒருத்தன் வந்து ஒரு முரட்டு பீஸ் ஒருத்தன் சொல்கிறாங்கிறதுக்காக நீ வந்து இங்கே சண்டைக்கு போனேன்னா, இப்போ ஒரு முரட்டு பீஸ் சொல்கிறாங்க, நீ வந்து சண்டைக்கு போனீங்கன்னா என்ன நடக்கும்? ஏற்கனவே முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து தாட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன், THAAD தாட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ரொம்ப மிகப்பெரியது. கிட்டத்தட்ட 3000-5000 கிலோமீட்டர் தூரத்தில். ஓகே, இங்கேருந்து கிளம்பி இப்போ சென்னையில் கிளம்புது, டெல்லியிலேருந்து அப்படி ஆரம்பித்து சல்லுன்னு போய் வானத்திலேயே போய் அது இன்டர்கான்டினென்டல் இருக்குல்லையே, ICBM இருக்கட்டும், அல்லது இது மாதிரி ஹைப்பர்சோனிக்காக இருக்கட்டும், சூப்பர் சோனிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, குரூஸ் மிசைலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் போட்டு அங்கே கிளம்பும் போதே இது வந்து அப்படி மோப்பம் பிடிச்சி அடி போய் மேலே போய் அடி பின்னுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து இந்த இது இருக்கு இல்லையா, அந்த மிசைல், அது வந்து மொத்தம் அந்த டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கான மொத்தம் அந்த எவ்வளோ ஸ்டாக் இருந்ததுன்னா 400+ ஸ்டாக், அவ்வளோதான். அதில் 200+ ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஓகே, இன்னும் 200 தான் இருக்குது. தீபாவளி இது மாதிரி சொல்கிறீங்க? தீபாவளியே பரவாயில்ல, அட்லீஸ்ட் இங்கே இல்லைன்னா நம்ம சிவகாசி இல்லை அப்படின்னா சைனாலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அங்கே வந்து இது சைனா, ஆமாம், இப்போ தீபாவளிக்கு வரதுக்கு சைனா மேக் நிறையா. சரி, இங்கே சர்வதேச அளவில் சைனா பட்டாசு வித்துட்டு தானே இருக்கிறாங்க, ஆனாலுமே அவங்களும் கொடுப்பாங்கல்ல? அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் தாடுக்கு வந்து சைனா வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அந்த தாடுங்கிறது ரொம்ப என்னமோ படம் காமிச்சாங்கல்ல. நீங்கள் வந்து 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போதே யோசிச்சு பாருங்கள், சென்னை அடிக்க வர்றான், எங்கேருந்து ஈரான்லேருந்து சென்னை அடிக்க வர்றான் வச்சுக்கோங்களேன், அல்லது UAEலேருந்து சென்னை அடிக்க வர்றான், அங்கே கிளம்பும்போது இங்கே மோப்பம் பிடிச்சி இங்கேருந்து போய் மேலே அடிப்பான் அப்படின்னா எப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ பயங்கரமான டெக்னாலஜியாக ஒரு காலத்தில் இது உண்மை இருந்துச்சு. ஒரு வியப்பான ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு. போய் அடிக்கிறது முன்னாடி வந்து பேட்ரியாட் அடிக்கும் போதெல்லாம் 90களில் சதாம் ஹுசேன் அந்த குவைத் டைமில் ஒரு பக்கம் ஸ்கட்டு போகுது, இன்னொரு பக்கம் பேட்ரியாட் போகுது, பேட்ரியாட் வளைஞ்சு போய் டம்முன்னு அடிக்குது. மேலேயே பார்த்தா இது வந்து பழைய புராணங்களில், நம்ம புராணங்களில் இங்கே அம்பு விட்டா அங்கே அம்பு விட்டா 2 மோதும்பாங்கல்ல, அது எல்லாம் நடந்துச்சு. அது இப்போவும் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா அமெரிக்கா மட்டும் செய்யலை,
இது வந்து இந்தியாவில் இருக்குது, சைனா நிறையா பண்ணி வச்சுருக்கான், இவங்க ரஷ்யா பண்ணி வச்சுருக்காங்க, அது போக ஈரான் இருக்காங்கல்ல அவன் சொந்தமாக நிறையா பண்ணி வச்சுருக்கான். இப்போது ஒரு டெக்னாலஜி ஒரு வாட்டி தான் அது வியப்பாக இருக்கும், அப்புறம் எல்லாரும் பண்ணிடுறாங்க. இல்லை ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்தால் அப்போ கலராக சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன அட்வான்ஸ் ஃபீச்சர் பழசு கட்டினா இதெல்லாம் வந்து ஓல்டு மாடல், எப்போ போன மாதம் வந்ததே ஓல்டு மாடல் ஆயிரும். அந்த மாதிரி இப்போ எல்லாம் அந்த டெக்னாலஜியெல்லாம் முடிஞ்சு போச்சா இருக்குது, ஆனால் நீ மட்டும் இல்லை அப்படின்னு வந்துருச்சுல்ல. இந்த மாதிரி ஒரு சூழலில் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நெதன்யாகு சொல்லும்போது அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு ட்ரம்ப்புக்கு. நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஓவராண்டி உரண்டை எழுத்துட்டு அங்கே போய் படிக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஏது இப்போ இருக்கிற பூரா வந்து அங்கே இவன் ஒருத்தன் ஜெலன்ஸ்கின்னு ஒரு யூதன் ஒருத்தன், அவன் பூரா பாதி சாப்பிட்டான், நீ பாதி இங்கே சாப்பிட்டுட்ட, அடித்து முடிச்சு பார்த்து என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஒருவேளை இப்போ நான் வந்து இப்போ 200 தான் கையில் இருக்குது மொத்தத்துக்கு அந்த தாடோட சிஸ்டத்தில். ஏற்கனவே தாடு சிஸ்டத்தை 6 சிஸ்டத்தை அடிச்சிருக்காங்க. ஒரு இது வந்து எதுவும் 4000 கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு தாடு, ஒரு இது 4000 கோடி ரூபா. ஓகே, அப்போது 6 இது அடித்தான்னா என்னாச்சு, ஒரு 26 கோடி ரூபா அது மட்டுமே போச்சு. அப்புறம் அப்புறம் அந்த அதுக்கான பேட்ரி, அதுக்கான ரேடார், அதுக்கான சிஸ்டம் எல்லாம் சேர்த்து அது முடிஞ்சு போச்சு. இப்போ கையில் இருக்கிறதே வந்து மொத்தம் ஒரு 200 தான் இந்த இது மிஸ் கையில் இருக்குது, அந்த தாடோட மிஸ். இப்போ சண்டை ஆரம்பித்து அதையும் வந்து 200 முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அமெரிக்கா அடித்தா கூட டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. பேட்ரியாட்டை மட்டும் வச்சு பண்ணணும். பேட்ரியாட்டை 33 பேட்ரியாட்டை அடிச்சிருக்காங்க எங்கேருந்து சுற்றி உள்ளது. அதனால் ஈரான் வந்து அடிக்கவே முடியாது நம்மளால், அன்லெஸ் அதர்வைஸ் இதை வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும் ஒழிய. அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா நம்ம சோழி முடிஞ்சிடும் மொத்தத்துக்கு அப்படின்னு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. அப்படின்னா பண்ண முடியாது எப்படி, உடனே பண்ணாத இல்லைன்னா இங்கே வந்து திரும்ப அடிப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ வேலையை பாரு ஓவராக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு 2 பேருக்கும் பயங்கரமான முட்டல் முதல். எப்படி இவன் நம்ம ட்ரம்ப் எப்படி பேசுவான்னு தெரியும் வந்து அப்போ உட்கார வச்சுக்கிட்டு ஏன்னா ஒழுங்காட்டியே ட்ரெஸ் கோடு ஒழுங்காக பண்ணிட்டு வர மாட்டியா அப்படின்னு ஜெலன்ஸ்கி வந்து மூஞ்சி உடைச்சான்ல. அது மாதிரி இங்கே வந்து ஃபோனில் வந்து பயங்கரமாக பேச, இவன் கிரிமினல்ல, இவன் சாதாரண ஆளா, என் சொல்ல கேட்டுனா எப்ஸ்டீன் ஃபைலெல்லாம் காமிச்சும் நீ வந்து இப்படி பண்ணுறியா அப்படின்னா எப்ஸ்டீனோட அப்பன் ஃபைலே கொண்டு வா, இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சே, இந்த புதுசாக என்னதை காமிக்க போகிற, சின்ன பிள்ளைய கூட்டு போனேன் இங்கே போனேன் இந்த மாதிரி எப்ஸ்டீன் இதில் போனேங்கிறது ஊர் உலகம் மாதிரி ஏகப்பட்ட பேர். உலகத்தை யார் தான் போகலை, வடகொரியாக்காரன் போகலை, ரஷ்யாக்காரன் போகலை, சைனாக்காரன் போகலை, அப்புறம் ஈரான்காரன் போகலை, மற்ற எல்லோரும் போயிட்டாங்க அங்கே. வேறு என்னத்தை சொல்ல வர நீ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை அங்கே ஓடி. இப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி அமுங்கி போய் கிடக்காங்க. இது விவரம் வந்து வெளியே பேச்சு எல்லாம் அங்கேருந்து கசிஞ்சிருச்சா. வந்ததுக்கப்புறம் வந்து ஈரான் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, அதுக்கப்புறம் வந்து யுஏ இருக்கான்ல அவன் கவலைப்படுறாங்க. ஐயோ நம்ம வந்து இவங்கள நம்பி இவங்களை சண்டை வேறு போட்டோமே, லாவன் தீவில் வேறு நம்ம மிராஜை வச்சு அடிச்சு விட்டோமே, நம்ம எதுக்கெடுத்தாலும் இவன்ட்டு உரண்டு எழுத்துக்கிட்டு இருக்கோமே. அப்புறம் இஸ்ரேலை நம்பிட்டோம், இஸ்ரேலே அவனை நம்பி உட்காந்துருக்கான். அவன் வந்து இனிமேல் ஆமாம் அவன் வந்து இப்போது வீட்டோ பவர் யூஸ் பண்ணலேன்னு வச்சுக்கங்களேன், நெதன்யாகு அடுத்து ஜெயிலில். ஒரு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஒரு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் வேறு பாதையில் சென்றன. அவன் மீண்டும் சந்தித்த போது பிரியாணி தட்டில் இருந்தன. இது கரெக்டாக வந்து பிரியாணி தட்டில் போயிடுவாங்க 2 பேரும். அப்படி ஆகிப்போச்சு. இப்போ மொத்தத்துக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த பேய்க்கும் சண்டைன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த சண்டை ஓகே உலகத்துக்கு நல்லது. நல்லதா? நான் உலகத்துக்கு ரொம்ப நல்லது. என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு இப்படி சொல்கிறேன் என்ன, அதாவது சண்டை யாராக இருக்கு, ஒரு முட்டா பீஸுக்கும் முரட்டு பீஸுக்கும் சண்டை. அப்போது உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா இங்கே இஸ்ரேலோட கை வந்து இறங்கிடுது. அவன்கிட்ட ஏற்கனவே வந்து இன்னும் இருக்குது, ஆனால் நிறையா இருந்துச்சுல்ல, அந்த நிறையா அப்படிங்கிறதுல ஒரு போர்ஷன் அப்படியே காசாவில் போயிடுச்சு. ஓகே இன்னொரு போர்ஷன் வந்து 2025 ஜூனில் வந்து அடித்தாங்கல்ல அதில் போயிடுச்சு. அடுத்த இன்னும் கொஞ்சம் போர்ஷன் வந்து பிப்ரவரி 28, அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து அப்பப்போ அடித்தாங்க, ஒரு 4 வாட்டி அடித்தாங்க. அதில் சும்மா இருக்க முடியாது, ஒரு ஃபைட்டர் ஜெட்டு போகுதுன்னு வச்சுங்களேன், அதில் 2 4 அப்படின்னு சொல்லி கோர்த்துட்டு போனாங்கன்னா அதை தயாரிக்கணும்ல, ஒன்ஸ் விழுந்தது தான் முடிஞ்சு போச்சு. அது எவ்வளோ தான் தயாரிப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஈரானில் ஃபேக்ட்ரி வந்து வச்சு ஃபுல் டைம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் பண்ண முடியல, ஏன்னா நிறைய இதை அடிச்சு விட்டாங்க. அப்புறம் ஆட்கள் பூரா வெளியே போயிட்டாங்க. என்ன செய்யும், இஸ்ரேலில் தயாரிப்பு இல்லை. அமெரிக்காவில் வந்து தயாரிப்பு வந்து இந்த தாடோட அந்த மிஸ்ஸில் அது 2027 வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. தாடோட மிஸ் தயாரிப்பு இல்லை. என்னென்னா அங்கே வந்து ப்ரைவேட் கம்பெனி தான் தயாரிக்குது. அவனுக்கு இது காசு கொடுக்கணும்ல. கேட்டால் நீ பேமெண்ட் கூட நான் தயாரித்து தர்றேன். ஓகே பேமெண்ட் எப்படி கொடுக்க முடியும், கையில் பேமெண்ட் இல்லை. சைனா வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க நிறையா.
அப்புறம் அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக இருந்த இன்னும் இருக்கிற ஜப்பான் இருக்கான்ல, அவனும் தன்னோட இதை வந்து கொஞ்சம் விட்ரா பண்ண ஆரம்பிச்சான். இந்த பாண்ட் இருக்குல்ல, அமெரிக்கா பாண்டு. அப்போ அமெரிக்கா வந்து பேன் நிற்கிறான். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாளிகை கூட கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் அமெரிக்கா. நிலைமை அப்படி. அதனால் அமெரிக்கா வந்து இறங்கி வர முடியாத ஒரு சூழல். அந்த சண்டை வந்து என்ன நடக்கும்னா, இப்போது இங்கே வந்து உரண்டை இழுக்க முடியாது. ஹர்மோஸ் வந்து டோட்டலாக வேறு வழி இல்லை. அவன் தான் வந்து சுங்கம் வசூல் பண்ணுவான். சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஃப்ரீயாக விடுவான். இந்தியாவுக்கு வந்து எப்படி வசூல் பண்ணுவான். எல்லாருக்கும் வந்து அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான். கீழே போகிற கேபிளுக்கு வந்து என்ன கேபிளோ அத்தனை கேபிளுக்கும் அவன் வந்து காசு வசூல் பண்ணுவான். அவன் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் அந்த ரீஜன்லேயே பெரிய பணக்காரனாவான். அப்போ இப்போவே இவ்வளோ தான் வச்சுருக்கவன் அதுக்கடுத்து இன்னும் பெரிய அளவுக்கு வச்சுருப்பான். அந்த மொத்த ரீஜனில் ஈரான் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவான். அப்புறம் அவன் வந்து எப்படின்னா நாடு பிடிக்கிற ஆள் இல்லை. இவங்க மாதிரி நாடு பிடிச்சி ஏன்னா அந்த நாடு பிடிக்கிற வேட்கை இருக்குல்ல, இவன் வந்து சவுதியாவது பரவாயில்ல. இவன் யுஏஇ என்ன பண்ணா, இவன் வந்து சூடானில் போய் அங்கே பண்ண, ஏமனில் வந்து அவன் காசு கொடுத்து பண்ண அப்படின்னு இங்கேருந்து அந்த அங்கங்கே போய் சண்டையை மூட்டி விட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறது. இந்த வேலை பூரா யுஏஇ பார்த்தான்ல, யுஏஇ பெருசாக அடிபடுவான். இப்படி எல்லா இடமும் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய இது வந்துருச்சா, இப்போ வந்து அப்படியே அடங்கி ஒடுங்கி போயிருப்பாங்க. எதுவும் பேச முடியாது. ஏதாவது பேசினா வந்து என்னப்பாங்க சத்தம் அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்டான்னா, இல்லைங்க நான் சும்மா வந்து பக்கத்தில் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், பார்த்து பேசு அப்படின்னா முடிஞ்சு. அப்போ சண்டையே வராது. அப்புறம் ஏன் வந்து அங்கே இந்த குழுக்களும் அப்புறம் வந்து தீவிரவாத குழுக்களும் ஏன் வருது அப்படின்னா, ஒன்று வந்து இந்த நாட்டை நான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து குழு டெவலப் ஆகும். அப்புறம் அமெரிக்காவோ இஸ்ரேலோ அல்லது இங்கே உள்ள லோக்கல் இருக்க அவங்களோ காசு கொடுத்து தீவிரவாத குழுக்களை உண்டு பண்ணுவாங்க. ஐஎஸ்ஐஎஸ்ஐயாக இருக்கட்டும், அல்கைதாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து உண்டு பண்ணுவாங்க. இப்போ குழுக்களுக்கும் வேலை இல்லை, தீவிரவாத குழுக்களுக்கும் வேலை இல்லை. அங்கே எண்ணெய் வருதா, அங்கே விவசாயம் நடக்குதா, ஆலிவ் மரம் போடுறாங்களா, இப்போ ஃபாரஸ்ட் இருக்கா, என் வேலை என்னோடது நாங்கள் பார்க்குறேன், நாங்கள் சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கேன். என்ன வேணும்னா இப்போ திடீர்னு ஓப்பெக்லேருந்து வெளியே வருதா, சரி என்ன வருது, இந்த எண்ணெய் வந்து எவ்வளோ இருக்குது, $100, $80, $70 வாட்டவர் பேசுகிறேன். இந்தியாவுக்கு எவ்வளோ வேணும், இந்தியா நல்லா வாங்கிக்கோ, சைனா வாங்கிக்கோ, இங்கே வாங்கிக்கோ. அமெரிக்கா வந்து இந்த டாலர் என்ன அப்படின்னா, இல்லை நீ எதில் வேணுமோ நீ விற்றுக்கோ பரவாயில்ல அப்படின்னு. உலகம் வந்து அமைதியை நோக்கி போகிறதுக்கு முதல் செங்கல் இந்த பேய்க்கும் சண்டை. இறுதியாக ஒரு கேள்வி சார், என்ன அப்படின்னா, இந்த சர்வதேச பிரச்சனையாக இது கன்சிடர் பண்ணப்படுமா, ஒரு சர்வதேச அமைப்புடைய கொஷின் பண்ணுவாங்களா அது அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து உங்களால் இந்த மாதிரி பிரச்சனைக்குன்னு சொல்லி யூஎனில் எல்லா இடங்கள்லையும், அது ஸ்பெயினாக இருக்கட்டும், நீங்கள் வந்து நேட்டோ கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கனடா இருக்கட்டும், அப்புறம் நேற்று என்ன நடந்திருக்குன்னா கிரீன்லேண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து யுஎஸ் எம்பசி, கிரீன்லேண்டில் இருக்கிற மக்களே மொத்தம் 20,000-30,000 இருக்காங்க. மொத்தம் குறைவு தான், ரொம்ப குறைவு. அங்கே மக்கள்லாம் இருக்கிற மக்கள்லாம் திரண்டு வந்து யுஎஸ் எம்பசியில் ஒன்றால் தான் நான் கெட்ட டைம் முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லி அங்கே சண்டை போட்டுருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள். ஓகே, இந்த மாதிரி அமெரிக்கா எங்கே போனாலும் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் சர்வதேச அளவில் எல்லாம் இப்போ பேசு பொருளாக இருக்குது. அமெரிக்கா வந்து சண்டை போட முடியவே முடியாது. அப்போ இது வரைக்கும் பட்ட லாஸ் இருக்குல்ல, 200-300 லட்சம் கோடி, வெறும் 2-3 லட்சம் இல்லை. கப்பல் நிறுத்தினது அது இது எல்லாமே, கப்பல் நிறுத்தினது இங்கே இது போட்டதுலேருந்து. அப்போ தாடு நீ யோசிச்சு பாருங்கள், ஒரு 6 தாடு அடிச்சிட்டாங்கன்னா 25,000 கோடி ரூபா முடிஞ்சு போச்சு. அப்புறம் 33 பேட்ரியாட்டு, அதுக்கப்புறம் அந்த தளம், அப்புறம் அந்த அவங்களோட அம்யூனிஷன், அது வந்து போட்டு எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்கல்ல, ஒரு 300-400 லட்சம் கோடி ரூபா. யோசிச்சு பார்த்துங்க, இந்தியாவோட வந்து ஒரு 10 வருஷம் பட்ஜெட்டு, 10 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 5-7 வருஷம் பட்ஜெட்டு, அந்த அளவுக்கு வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதை அவன் ரெக்கவர் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அவன் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்து அப்படியே பண்ணிட்டு இருந்தான்னா இன்னும் ஒரு 40 வருஷத்தில் வந்து கடன்லாம் அடைச்சி ஓரளவு நல்ல கண்ட்ரியாக இருக்க முடியும். அதுக்கடையில் சைனா வந்து ரொம்ப ஓகோன்னு வந்துடுவான். சைனா வந்து நாடு பிடிக்கிறவன் இல்லை, இவங்க மாதிரி வந்து ரொம்ப ஆயுதத்தை விற்று அடித்து சண்டை போட வச்சு பண்ணுறது இல்லை. ஆனால் அவன் உற்பத்தியை பண்ணுற பொருளை எனக்கு வந்து விற்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு அங்கே மொத்தம் தென் அமெரிக்கா இருக்குல்ல, அதை பூரா சைனா பிடிப்பான். ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய சைனா பிடிப்பான். இந்தியா வந்து அவனோட டெக்னாலஜிலும் ப்ரொடக்ஷன்லையும் வந்து போட்டி போட்டால் மட்டும்தான் அடுத்து இந்தியா தாங்கும். அல்லது இந்தியா வந்து இன்டைரக்டாக சைனாவோட அடிமையாக நிற்கும். ஏன்னா இங்கே ப்ரொடக்ஷன் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும், ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும், அல்லது நிறைய கார் ஸ்பேர் பார்ட்ஸ், மொபைலு, எலக்ட்ரானிக் ஐட்டம், நிறைய சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. சைனா திடீர்னு நிறுத்தினாங்கன்னா இந்தியா வந்து பேரலைஸ் ஆகிடும்.
அப்போ இந்தியா வந்து உற்பத்தி பொருளாதாரத்திலையும் இனி கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் வந்து மதம் ஜாதி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ ஜென்சி வந்திருக்காங்களா, வந்திருக்கு, எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு நீங்கள் டோட்டலாக இந்தியா உற்பத்தி பொருளாதாரமாக கொண்டு வந்து சேர்க்கணும். நமக்கான எதிர்காலம் வந்து நம்ம உற்பத்தி, நம்முடைய ஒழுக்கம். ஒழுக்கம்னா இந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம சின்சியாரிட்டி ஒழுக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய எதிர்காலம் இருக்குது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சைனா நடுவில் இந்த பேட்டரிக்கான எலமெண்ட்ஸை கை வைக்கிறேன்னப்பே நம்ம ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுக்க உள்ள பல்வேறு நாடுகள் அவ்வளோ வளம் வச்சுருக்கான். அவ்வளோ ரேர் எர்த் இல்லை அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுவோம் நம்ம மக்களுக்கு. சைனாவில் மட்டும்தான் அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து ஒரு 5 மினரல்ஸ் இருக்குது. அது இருக்கா அப்படின்னா இல்லை, உலகம் பூரா இருக்குது. ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய மைனிங்லேருந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் அண்டு ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அது அவன்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு லாரி நிறைய வந்து மினரல்ஸ் அந்த மண் எடுத்து வரணும்னு வச்சுக்கலேன், அந்த பூரா ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி முடிச்சு ஒரு 5 கிராம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு லாரி தான் கொண்டு போய் எல்லாம் பண்ணணும்ல, அதில் 5 கிராம் கிடைக்குது, 10 கிராம் கிடைக்குது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா உங்களுக்கு ராக்கெட் ஓடாது, ஃப்ளைட் ஓடாது, கார் பேட்டரி இல்லைன்றாங்களே. ஒன்றுமே இல்லை, கார் பேட்டரி இருக்குது, அது இல்லை. அதில் 5 வகையான ஒரு 5 ரேர் எர்த் மினரல்ஸ். அதில் அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து அவன் வச்சுருக்கான். இந்தியாவில் இருக்குது, அவைலபிள் இருக்குது, ஃபெசிலிட்டி இல்லை. அடுத்த கட்டமாக இந்தியா என்ன பண்ண போகுதுன்றதை பார்ப்போம். அதை தாண்டி இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த விஷயம், இவங்க போட்ட அந்த ஆட்டம், அதுக்கு நீங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.